குருவுடைய படத்தை எடுத்த கவர்மெண்ட் டைரக்டருக்கு இந்த படம் சூப்பர் ஐயா. ஜாதி அடிப்படையே கிடையாது. எல்லாரும் இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா எத்தனை டைரக்டர் எடுத்தாங்க, எத்தனை படம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு குருவுக்காக கௌதம் படம் எடுத்து யாரும் அடிப்படை இல்லாமல் 10 ரூபா கூட வாங்காம ஆஸ்பத்திரிக்கு பார்த்துக்கு அந்த நிலைமை கூட உயிர் ஒரு பத்தியா. அதான் சூப்பரியா. ஐயா நீங்க கூட இருந்து பார்த்துருப்பீங்க, படத்தில் எப்படி இருக்காரு? எனக்கு படத்தில் வந்து சூப்பர் டேரக்டாக பார்த்ததுக்கு இந்த படம் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 வாரத்துல கிடையாது. எத்தனை படம் வந்துக்குது, கூட விட்டு குறுக்க விட்டு எல்லாம் இல்லை. இந்த படம் சூப்பர் ஐயா. படத்தில் சாங்ஸ் ஃபைட்டில் எப்படியா இருக்கு? சாங்ஸ் ஃபைட் எல்லாம் கூட லாஸ்ட்டுக்கு சீட்டு அவர் 4 பாட்டு எடுத்துல கூட 2-3 பாட்டு தான் இதாக இருக்கு. ஆனால் அவர் உயிர் விட போது எடுக்கிற பத்தியா 10 ரூபா படம் இல்லாத அதுதான் என் சூப்பர். பயங்கரமாக கண் கலங்கிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு படம் பார்க்குறப்ப? எனக்கு படம் பார்த்து லாஸ்ட்டு கூட ரொம்ப கண்கள்லாம் இருந்தேன். அந்த குருவுடைய இது அந்த படத்தில் குரு படம் இட்டுனா வெளிநாட்டில் போயிடலாம். அந்த படமே இல்லாமல் உயிர் விட பத்தியா 10 ரூபா கையெழுத்து பார்க்காம என்னால் 10 வருஷம் நல்லா இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்த டைரக்டர் கௌதமுக்கு சூப்பர் ஐயா. நன்றி ஐயா. யாரோட இல்லை, பொது மக்களுடைய கருத்து கணிப்பு தான். எல்லாருமே பார்க்கலாம். இளைஞர்கள் வந்து நிறையா புரிஞ்சிக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்த ஒரு தலைமுறைக்காக தேவைப்பட பொருளெல்லாம் நல்ல கருத்தாக சொல்லியிருக்காங்க. ஒன்றும் தப்பு இல்லை. குடும்பத்துக்கு ஏற்ற படம் தான், அரசியலுக்கு ஏற்ற படம். குடும்பத்துக்கு ஏற்ற படம் இல்லை, அரசியல் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சார், வீரப்பனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று அவன் வீரப்பன் வந்து இப்போ சில கருத்துக்கள் பார்த்த மாதிரி ஒரு இது ஆக்கி விட்ருங்க. வேறு ஒன்றும் தப்புலாம் எதுவும் கிடையாது. அடுத்த அரசியல்வாதியை தாக்குற மாதிரியும் இல்லை, அடுத்தருடைய இதுங்களை அடுத்த தலைமுறைகள் எப்படி வாழலாம், எப்படி இருந்தால் ஒரு ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு புத்தி சிந்தனை கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஜாதி படமா இல்லை ஒரு ஜாதி மையம் வச்சு எடுத்துருவாங்க, இல்லை எல்லாருமே பார்க்கறது? இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். கருத்து கணிப்புன்னு பார்க்கணும்னா எல்லாருமே பார்க்கக்கூடியது தான். சில பேருக்கு அந்த ஒருங்கிணைப்பா பேசுகிறவங்களுக்கு ஜாதி வரியில் பேசுகிறப்ப அப்படின்ற சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பொதுப்படியே பார்க்கணும்னா நல்ல கருத்துக்கள் தான், எந்த ஒரு மாற்றங்கள் கிடையாது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்கலாம், அரசியல்வாதியும் பார்க்கலாம். முக்கால்வாசி பேர் விழிப்புணர்வு ஏற்றிருக்காங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். இதை பார்த்த உடனே ஜாதி வேற்றுமை இல்லாத எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டை காக்கணும், நம்ம தமிழ் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு வெறி வரணும் இந்த படத்தை பார்த்தோன்னே. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கு படம்? நல்லா இருந்துச்சுண்ணா, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். போர்லாம் அடிக்கல, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாண்ணா. அப்படி நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். அதேமாதிரி போர் அடிக்கலன்னா நல்லா இருந்துச்சு படம். இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் போல் அப்படி இருந்துச்சு. நல்லா வேறு லெவலாக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபேமிலியாக பார்க்கலாண்ணா படம். படம் பக்காவாக இருக்குது. அனைத்து தரப்பினரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான். காடுவெட்டியுடைய பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் எடுத்திருக்காங்க கதையை. அவருடைய ஒரிஜினல் கதையை எடுத்திருக்காங்க. இல்லை, எல்லா சமூகத்துக்கான படம் தான். ஜாதியை பற்றி எடுக்கல, பொதுவாக எல்லாருக்கும் காடுவெட்டி குரு என்ன செஞ்சுருக்காருன்றதை பற்றி எடுத்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஃபேமிலியோடு பார்க்கும்போது நடுவில் ஐக சீனும் வருது. நல்லா எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஜாதி இதுவும் இல்லை. அரசியல் பற்றி எதுவுமே சொல்லலை. அவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டும். அவர் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு, இது பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. வீரப்பனா அவர் பேசந்த காமிச்சாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சின்ன ஒரு காட்சிக்கு மட்டும்தான். படையாண்டா மாவீரா ஒரு படைப்பு, தமிழனோட படைப்பு. தமிழன் இப்படி இருக்கணும், யாருக்கும் அடிபணியக்கூடாது, யாருக்கும் விலை போகக்கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காண்டி நம்மளோட மக்களை வந்து விட்டு கொடுக்காம ஒரு பிரச்சனைனா களத்தில் இறங்கி போராடணும், அதுக்காண்டி வெற்றி காணணும். எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் வந்து நல்லபடியாக இருக்கணும், அனைவரும் ஒன்றாக இருக்கணும் சொல்கிற ஒரு படம். அனைவரும் வந்து திரையரங்கத்தில் பாருங்கள், நல்ல வாய்ப்பு கொடுங்க. வாழ்க்கை வரலாறு இல்லை, மாவீரன் ஜெயகுரு அவரோட வாழ்க்கை வரலாறு முழுவதும். இல்லை, சந்தனக்காடுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. வீரப்பனார் அவரை வந்து ஆதரிக்கிறார். ஆமாம், இனத்துக்காக நான் போராடுறேன், அதே போல் நீயும் போராடு, உண்மையாக போராடு அப்படின்னு அறிவுரை சொல்லி இருந்த பாராட்டி அவரை வாழ்த்திருக்காரு. வேற அவர் வாழ்க்கை வரலாம் எடுத்துக்காங்க.
வாழ்ந்தால் நல்லா எடுத்துக்கலாம். நல்லா அருமையாக இருக்காங்க. 2 மணி நேரம் 20 நிமிஷம். இன்னும் 2 மணி 1 நேரம் சந்தோஷப்படலாம். அந்த அளவுக்கு படம் இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி இருக்காங்க. எல்லாமே குடும்ப ஃபேமிலி ஜாதி படமே கிடையாது இது. இல்லை எல்லாருமே பார்க்குற படம் அது. அவரோட வாழ்க்கை வர இவர் வீரப்பனார் சொல்லியிருக்காங்க. இல்லை அது ஒரு 2 சீன் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. அவரை பற்றி 2 சீன் வந்து அவ்வளோதான். அவர் முன்னாடி கொண்டு வந்து அந்த இது எடுத்தார், சந்தன கடை எடுத்தாரு. சந்தன கடை. அதோட இது நல்லா இருக்கா இல்லை அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை ரெண்டுமே ஒன்றும் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி நல்லா இருக்குது. படம் வந்து ஒரு அளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். எல்லா மக்களும் எல்லாருமே வந்து இதே கிடையாது, எல்லாம் பார்க்கலாம்.